எனி டைம் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் லேபரை பற்றி யோசிச்சா ஃபர்ஸ்ட் திங் அவன் மனசுக்கு வருது வலி. அந்த பெயினை எப்படி நான் தாங்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, அது வருது ஃபியர். ஸோ இதோட சேர்த்து வர நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, எபிடியூரல். ஆனால் அதோட சேர்த்து அதுக்கும் சேர்த்து பயமும் வரும். ஏன் பயம் வருது? ஏன்னா அதை பற்றி நிறையா மித்ஸ், ஃபியர், ஃபேக்ட்ஸ் எல்லாமே சரியாக தெரியாமல் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாரும் எபிடியூரல் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் ரெண்டாவது, எபிடியூரல் எடுத்துக்கிறதுனால யூ ஹவ் நாட் ஃபெயில்ட் இன் ப்ரெக்னன்சி ஆர் லேபர். First of all, epiduralன்றது it's a very good analgesic agent. It's a medical tool which is given ஏன்னா உங்களோட பெயினோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு. அது வேணுமா வேண்டாமன்றது தாராளமாக நீங்கள் உங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எபிடியூரல் அனஸ்தீசியா பற்றி நிறையா பேருக்கு தெரியும். ஆனால் இது 100% அப்சல்யூட்லி சேஃபாக எல்லாருக்கும். அதில் ரிஸ்கே இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு பேஷண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, லேபர் கிட்ட நெருங்கிட்டாங்க, டெலிவரி பற்றி யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு திங் அவங்களுக்கு பயப்படுறது நிறைய வலி இருக்குமே டாக்டர், நான் எப்படி என்னோட லேபர் பெயினை தாங்க போகிறேன் தான். அந்த வலியோட ஃபியரோட இருக்கும் போது நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வர்றது எதுக்கு, அதான் எபிடியூரல் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு இருப்பாங்க. அந்த எபிடியூரல் எடுத்துட்டா டாக்டர் நான் ஹேவ் ஐ ஃபெயில்ட் ஆஸ் அ மதர், நான் ப்ரெக்னன்சி ஜேர்னியை நான் வஜைனலாக பெயினோட நான் கோ த்ரூ பண்ணலையான்னு சில பேர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் டாக்டர் எபிடியூரல் எடுத்துட்டா ஓ ஜாலி, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னும் தெரியுமா? அதுக்கு நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். இப்போ எபிடியூரல்ன்றது ஆக்சுவலாக என்ன? இட்ஸ் அ மெடிக்கல் ப்ராசஸ். அந்த எபிடியூரான்னு சொல்கிறது, அந்த எபின்னா அவுட் சைட், அந்த ஸ்பைனல் கார்டோட அவுட் சைடு ஏரியாவில் ஒரு சின்ன கத்தீட்டர் மாதிரி ஒரு நீடில் போட்டு அதில் நம்ம மெடிசின்ஸ் கொடுக்க போகிறோம். இது அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ். இந்த எபிடியூரல் ஆக்சுவலாக எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் தானே நம்மளுக்கு அந்த யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன்ஸ்லாம் தெரியுது. அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கண்ட்ராக்ஷன்ஸை குறைக்குமே தவிர இட் வில் நாட் மேக் இட் கம்ப்ளீட்லி நம்ப் ஆர் பேரலைஸ்ட். அது ஆகவே ஆகாது. ஏன்னா the dosage of medicines which we give is very minimal. ஃபுல்லாகவே கொடுக்க மாட்டோம். அப்படி நம்ம எபிடியூரல் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வர இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலும் உங்களால் தாராளமாக லேபர் ப்ராசஸை ரொம்ப நேரம் ரொம்ப டயர்ட் ஆகாமல் டீஹைட்ரேட் ஆகாமல் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மெடிக்கல் ஏஜென்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் எனர்ஜி கன்சர்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்போவும் பேபியோட தலை இறங்கிறது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக அந்த டோஸை கொஞ்சம் டைட்டர் பண்ணுவாங்க. அந்த டைட்டர் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் சென்சேஷன் இல்லை உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது புஷ் பண்ணுங்கன்றது. இந்த எபிடியூரலில் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது 2 விதத்தில் ஒன்று கொடுப்போம். ஒன்று ஓபியாய்ட்ஸ்ன்னு கொடுப்போம் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில், அப்புறம் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ். இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நர்வ் சிக்னல்ஸ், பிரெயினுக்கு போகிற நர்வ் சிக்னல்ஸ், அதுவும் அந்த பெயின் ரிசெப்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற சிக்னல்ஸை பிளாக் பண்ணும். ரெண்டாவது உங்கள் மசில்ஸ், லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸும் அந்த வீக்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும் போது தான் உங்களுக்கு பெயினோட இன்டென்சிட்டியும் கம்மியாகும். யூஸ்வலாக டோசேஜ் ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டோம். அண்ட் டோசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அனஸ்தெட்டிஸ்ட் தான் கொடுப்பாங்க. மினிமம் 10 to 20 மினிட்ஸில் அது ஃபங்க்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஃபங்க்ஷன் ஆகும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டென்சிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் பேபியை புஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி டாக்டர், இதனால லேபர் ஷார்டன் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. எபிடியூரலுக்கும் உங்களோட டியூரேஷன் ஆஃப் த லேபருக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லையா. அண்ட் மற்றபடி உங்களோட டைலட்டேஷனும் அதனால சிக்னிஃபிகண்ட்டாக இம்பாக்ட் ஆகாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. இஃப் அட் ஆல் எபிடியூரல் கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் அனஸ்தீசியாவில் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பேபியோட ஹார்ட் பீட் டிப்பார்தோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக நீங்கள் சிசேரியன் பண்ணுறீங்கன்னா அதே அனஸ்தீசியாவே கண்டினியூ பண்ணலாம் டாப் அப் டோஸோட, இல்லை ஸ்பைனலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ போஸ்ட் டெலிவரி வஜைனலாகவும் உங்களுக்கு டெலிவரி ஆகுது, இல்லை சிசேரியனா கூட போஸ்ட் டெலிவரி எபிடியூரல் டாப் அப்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ தட் உங்களுக்கு அந்த லோவர் பார்ட் ஆஃப் த பாடி, இடுப்புலேருந்து கால் பகுதி வரைக்கும் உங்களுக்கு நம்பா இருக்கும், உங்களுக்கு பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் போஸ்ட் டெலிவரி ஃபேஸில் கூட. ஸோ என்ன டாக்டர் இது பயங்கர சேஃப், இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், என்ன மெடிக்கல் ப்ரொசீஜராக இருந்தாலும் சைடு எஃபெக்ட்ஸ்னு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எபிடியூரலுக்கும் சில ஃபியூ சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. என்னெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிடியூரல் நம்ம உள்ள அந்த நீடில் அனுப்பும் போது கொஞ்சம் அந்த டியூரா மேட்டர் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃப்ளூயிட் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹெட்ஏக் வரலாமே தவிர அது லாங் டேர்ம் கிடையாது. ஸ்பைனல் லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா அதை ஒரு அனஸ்தெட்டிஸ்ட்னால அதை ட்ரீட் பண்ண முடியும். மைனர் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கலாக ஒரு பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது எபிடியூரல் கொடுத்தோன்னா. அதனால தான் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுவோம்.
அதுவும் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி சம்டைம்ஸ் எபிடியூரல் கொடுக்கும் போது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷிவரிங் இருக்கலாம், இல்லைனா லெக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், இல்லை இச்சிங் கூட வரலாம். ஆனால் ஜென்ரலாகவே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்லோவாக செட்டில் டவுன் ஆகிடும். அதுக்கு பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை தாண்டி எபிடியூரல் வந்து சம்டைம்ஸ் உள்ளே போய் நான் சொன்னேன்ல ஸ்பைனல் லீக் அந்த மாதிரி வர சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ப்ளீடிங் அந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் சில பேருக்கு. பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஏன்னா அந்த ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன், ஸ்பைனல் லீக் இல்லைனா நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். இது நிறைய பேருக்கு நடக்காது. அண்ட் எக்ஸ்பர்ட் அனஸ்தெட்டிஸ்ட் கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ரெக்கவர் வெரி சூன். ஸோ ப்ரொலாங்ட் ஹெட்டேக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். அது எபிடியூரல்னால வர வாய்ப்பே கிடையாது. ஸோ கிளியர்லி பெனிஃபிட்ஸ் அவுட்வே த ரிஸ்க். நான் சொன்ன ரிஸ்க் எல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் ஃபார் பேஷண்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதுக்கே வர அந்த பெனிஃபிட்ஸ் வந்து எபிடியூரல்னால வர பெனிஃபிட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இப்போ யாருக்கெல்லாம் வந்து எபிடியூரல் அட்வைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸுக்கு ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் எதானே இருக்குது, ரத்த கசிவு, கிளாட்டிங் மெக்கானிசம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக சொல்ல மாட்டோம். இன்ஃபெக்ஷன், அதுவும் இன்ஜெக்ஷன் போடுற சைட்டில் எதான இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா. மூணாவது, பேஷண்ட்டுக்கு வேறு எதான நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதான இருந்தது, ஆர் பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் எபிடியூரல், தே ஆர் வெரி ஸ்கேர், they do not want to take it up. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி ரீசன்ஸ் இல்லாதப்ப எபிடியூரல் இஸ் a fairly good analgesic agent during labor. இதில் ஒன் மோர் டவுட் வரும், டாக்டர் நான் எபிடியூரல் எடுத்துட்டேன், ஆனால் கரெக்டாக புஷ் பண்ணுற டைமில் will I be able to push? Definitely yes. ஒரு anesthetist will be beside you when he starts an epidural. And suppose நீங்கள் second stage of labor, that is you are fully dilated, head நல்லா கீழே வந்துடுது, ஆல்மோஸ்ட் ஹெட் ஆன் பெரினியம் சொல்லுவோம், குழந்தையோட தலை தெரியறது, டெஃபினட்டாக உங்கள் ஆப்ஸ்டெட்ரிஷியன் இல்லை மிட்வைஃபோ உங்களுக்கு யார் அசஸ் பண்ணுறாங்களோ they will be able to tell you that your contraction has started, now push. You will feel the urge to push. அப்போ என்ன பண்ணுவோம்னா anesthetist வந்து அந்த டாப் அப் கொடுக்குற மெடிசின்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. So you will have the pressure sensation and you will be able to push even though you are on epidural. இதுலயே என்ன பெரிய பிக்கஸ்ட் மித் தெரியுமா? எபிடியூரல்னால எனக்கு பேக் பெயின் வந்தது. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயமே வராது. மினிமமாக உங்களுக்கு பேக் பெயின் வருது பேசிக்காக பார்த்தா அவங்க லேபர் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்ட்ரெயினாக இருக்கலாமே தவிர எபிடியூரல் cannot cause long term பேக் பெயின். அது யார் சொன்னாலுமே அது ஃபால்ஸ் தான். ஸோ இதனால உங்களோட எபிடியூரல் அனஸ்தீசியா நீங்கள் எடுத்துக்கிறேன்னு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா பேக் பெயினை பயந்துன்னு அந்த காரணத்துக்காக எடுத்துக்காமல் இருக்காதீங்க. தாராளமாக யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். நீங்கள் ஆப்ட் பண்ணுறதுனால யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் கில்ட்டி தட் யூ நாட் கோயிங் த்ரூ அ லேபர் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி. ஆர் நீங்கள் ஆப்ட் பண்றீங்க அப்படின்னாலும் make sure that you take an informed choice with both the anesthetist and your obstetrician. Epidural is often misunderstood. இந்த வீடியோல நிறைய ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப பயப்படுறாங்கன்னா do share this video with them.